IBC Tamil presents Jallikattu Live 2025. Title sponsor Your Journey, India's #1 all-in-one travel brand. Powered by Ethnic Healthcare, the treasure of Siddha. Your Journey, Indiaவின் #1 all-in-one travel brand. குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. சூப்பர் வீரர், சூப்பர் போராட்டம், நல்ல போராட்டம். ஆடாடே அழகடாக்குமா கட 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 ராட்ட நாடி தூக்கி பறக்க விட்டுருச்சு. இப்போ ஒரு காலம் வருதுன்னா இந்த காலம் வந்து போன வாட்டி பரிசு அடிச்சிருக்கா இல்லை எப்போ பரிசு அந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி தயாராவீங்க? அது அங்கே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்களா பட்டியல்? இல்லை, ஜல்லிக்கட்டு காளையை வீரர்களை தேர்ந்தெடுப்பது வந்து அரசு ஊழியர்கள். நம்ம கமாண்டரி மாடு வெற்றி பெற்றதா வீரர் வெற்றி பெற்றதா? முல்லை நகர் வீரத்தமிழச்சி சித்ரா மாடுப்பா. இப்போ ஜல்லிக்கட்டு காலையிலேயே வந்து நீங்கள் வர்ணனை செய்யும் போது சில நகைச்சுவையும் நடக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லாமல் இருப்பாங்க, வந்து காலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து கலாச்சி விடுவீங்க. வேணும்னே எனக்குதான் வருவாங்க இந்த பசங்கள்லாம். இது ட்ரௌசரோட சட்டியோடலாம் வருவாங்க. அதுக்கே அந்த வேட்டி டவுசரே போட்டுடலாமே. அண்ணன் வடிவேலோட பயங்கரமா வேட்டி கட்டி வந்திருக்காருங்க ஜம்முன்னு. வேண்டப்பட்ட காளைகள்னா அவங்க வந்து இப்படி சரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காளைகள் வரும்போது அப்படி பிடிக்கிற மாதிரி பாவனை காட்டுவாங்க, பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படிலாம் சுத்த விட்டா கார் பைக் வாங்கிடலாம். இல்லை, இதெல்லாம் சொல்ல போனா நம்மள ஆன்டி இண்டியன் பாங்க, இதெல்லாம் சொல்ல போனா இவன் பீட்டோட அமைப்பும் பாங்க. ஒரு மாடு கார் வாங்கினா வர்ணனையாளர், பைக் வாங்கினா வர்ணனையாளர், சைக்கிள் போடாட்டி வர்ணனையாளர், மாடு புடி மாடுனா வர்ணனையாளர், வர்ணனையாளர், உடனே வர்ணனையாளர். இந்த வர்ணனை ரொம்ப கஷ்டப்படுது. ராத்தாடி ஆத்தே நொறுக்கி எடுக்குதேப்பா, களமே எதிர்தேப்பா, அவனே அப்புறமே எதிர்தே பிடிச்சி போற தம்பின்னு சொல்றப்போ ஒரு பையன் பிடிக்கிறாப்புல, நல்லா பிடிக்கிறாப்புல, மூணாவது தூக்கி போட போற நேரத்தில் தம்பி இன்னும் ஒரே ஒரு பிடி தம்பி விட்டுறா தம்பி, இன்னும் ஒரே ஒரு பிடி தம்பி, சூப்பர் காலை சூப்பர் வீரர் டக்குன்னு அறிவிச்சிட முடியாது விட்டுறா தம்பிங்கிறப்ப நல்லா பிடிச்சி சூப்பர் வீரர் வெட்டி போயிட்டாரப்ப அந்த காலை அவரா விட்டு அப்படி வெளியில் வருவாங்க. கீழ் மட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வரவங்க வந்து கீழ் மட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு என்னைக்கு டோக்கன் கிடைக்குதோ அன்னைக்கு என் பேர்ல நம்ம ஆடுவோம். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்து தொடங்க போகுது. அதே போல் நம்மளுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு கோலாகலமாக மதுரையில் துவங்க போகுது. ஸோ எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து வர்ணனை தேவை. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் எடுத்துக்கலாமே, ஒரு IPL கிரிக்கெட்டாக இருந்தால் கூட அந்த கமெண்டேட்டரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஓவருக்கு ஓவர் இந்த கமெண்டேட்டரி வந்து அது கமெண்டேட்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு காலையில் துவங்கி மாலை வரைக்கும் ஒரே ஒரு வர்ணனையாளர், கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மணி நேரம் ஒரே ஒருத்தர் சாப்பிடாம வெறும் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வெளிநாட்டுக்கெலாம் போய் ஒரு வர்ணனை செஞ்சுருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் மதுரை அவனியாபுரம் பாலமேடு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து இவரோட வர்ணனைக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. சர்வதேச யுனெஸ்கோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இவருடைய வர்ணனைக்காக இடம்பெற்றிருக்காரு. புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டவன் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் செங்குட்டவனா, எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளைக்கு துவங்க போது வர்ணனை செய்ய போகிறீங்க. சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது, கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளான ஆமாங்க வர்ணனை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த முறை வர்ணனை ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையான தயாரிப்பு வந்து மேற்கொள்வீங்க. இந்த முறை என்ன மாதிரியான ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க நீங்கள்? புதுசாக வர்ணனைக்குன்னு அப்படின்னு கிடையாது. இங்கே களத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் என்ன பண்ணுதோ அதை பார்த்து வர்ணனை தான். வர்ணனைக்குன்னு நம்ம தயார் பண்ணிட்டு போகிறது கிடையாது. கோரிக்கைகள் வேணால் தயார் பண்ணிட்டு போவோம், மற்றபடி வர்ணனைக்குன்னு கிடையாது. தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய கலாச்சாரமுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் முதல் ஜல்லிக்கட்டாக தை மாதம் நம்மளுடைய அவனியாபுரத்தில் நடக்கும். உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டில் காளையும் வீரர்களும் விளையாடுவதை பார்த்து அந்த ஜல்லிக்கட்டில் களம் எப்படி இருக்குது, அந்த களத்தினுடைய கூட்டமைப்பு இருக்குது, ரசிகர்கள் எப்படி இருக்காங்க, எதை சொன்னால் விரும்புகிறாங்க, எப்படி பேசணுன்றதை தயார் பண்ணாமல் அந்த டைமிங்கில் தான் பேச போகிறோம். ஜல்லிக்கட்டுன்றது ஒரு வீர விளையாட்டு. ஏன்னா அங்கே தான் எந்த காலை எப்படி அடக்கணும் ஒரு மச்சக்காலம் மரக்காலம் வருது அப்படின்னா ஆகா எங்கேயும் பிடிபடாத கலை இங்கே பிடிச்சி விட்டே தம்பி சூப்பர் வீரர் சூப்பர் கலைன்னு அங்கே தான் சொல்ல முடியும். தயார் பண்ணிட்டு போக மாட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது மாற்றி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் பண்ணுவோம். இப்போ ஒரு காலம் வருதுன்னா இந்த காலம் வந்து போன வாட்டி பரிசு அடிச்சிருக்கா இல்லை எப்போ பரிசு அந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமாம், அதுக்கெல்லாம் எப்படி தயாராவீங்க? அது அங்கே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்களா பட்டியல்? இல்லை, ஜல்லிக்கட்டு காளையை வீரர்களை தேர்ந்தெடுப்பது வந்து அரசு ஊழியர்கள். நம்ம கமாண்டரி மாடு வெற்றி பெற்றதா வீரர் வெற்றி பெற்றதா, அதுக்கு என்ன பரிசு சொல்றாங்க பக்கத்துல இருந்து அதை வந்து எடுத்து சொல்றது. விளையாண்ட மாட்டுக்கு என்ன பரிசு, வெற்றி பெற்ற வீரருக்கு என்ன பரிசு அப்படின்றது அந்த டைமிங்ல சொல்றதுதான். மற்றபடி சிறந்த காலை சிறந்த வீரர்களும் தேர்ந்தெடுப்பது அரசு அலுவலர்கள், அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ல நம்ம தலையிறது இல்லை. நம்ம வர்ணனை ஒரு கல்யாணத்துல ஒரு பொண்ணு மாப்பிள்ள இருந்தா கல்யாணம், இப்போ மாப்பிள்ளை வந்து காளையாகவும் பெண் வந்து மாடுபிடி வீரராகவும், அதில் சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த கல்யாணம் இருக்கும் சாப்பாடாக ஒரு வர்ணனையாகவும் இருக்கிறது தான் நம்மளுடைய இது. ஜல்லிக்கட்டு வர்ணனை என்பது மற்ற நீங்கள் சொன்னீங்களே ஓப்பனிங்கில் சொன்னீங்களே, இந்த கிரிக்கெட்னா ஓவருக்கு ஓவர் 10 ஓவர் 5 ஓவர் 2 ஓவருக்கு மாறுவாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு வர்ணனை வந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கணும், இல்லாட்டி உட்காரமா கை காலெல்லாம் வலிக்கும், பெரிய பிரச்சனை, உடல் உபத்திரெல்லாம் வரும்.
ஆனா அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வரும்போது எல்லாரும் பாராட்டி ஒரு சால்வை அணிவித்து மரியாதை செஞ்சு, இங்க இவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்க ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது வந்து கொஞ்சம் மனசு அந்த டைம்ல கொஞ்சம் சந்தோஷப்படும். அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் பெரிய பணம், காசு, புகழ் அப்படிலாம் கிடையாது. அவ்வளவுதான் நமக்கு சந்தோஷமே. இப்போ வர்ணனைன்னு ஆயிட்டாவே ஜல்லிக்கட்டு காளை வரும்போது ஒரு பெரிய விஐபி வர்றாங்கன்னா, இப்போ அவங்க பேர்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ காளை வளர்க்குறதே வந்து இங்க என்னன்னா, சில பேர் வந்து நம்ம கௌரவம், நம்ம காளையை வந்து விடும்போது நம்ம பேர் சொல்றதே ஒரு பெரிய மரியாதை நினைக்கிறாங்க. சில டைம் அந்த பேரை வந்து நம்ம வந்து மாத்தி சொல்றதோ, இல்ல வந்து அவங்க பேரு ஏதோ ஒரு பட்ட அடைமொழியோட இருக்கும். நம்ம அத விட்டுட்டாவே அவங்க வந்து பயங்கரமா கோவிச்சுக்குவாங்க. ஓ! என் பேர விட்டுட்டியான்ட்டு. ஸோ அந்த மாரிலாம் நடக்குமாண்ணே? அது அந்த ஒரு மாதிரிலாம் நிறைய நடக்கும். இது பாரது அது பின்னாடி அந்த யாரோட காளைகள் வருது, அந்த சீட்டெல்லாம் நமக்கு எழுதி குடுக்க மாட்டாங்க. அத எழுதி குடுக்காதப்ப என்னப்பா ஆச்சு, இப்படி மிஸ் ஆயிருச்சு, இப்படி சரியா எழுதி குடுங்க, கரெக்ட்டா வாங்கி குடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காளைகள், குறிப்பிட்ட அமைச்சர் காளைகள், சட்டமன்ற உறுப்பினர் காளைகள்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும், கவனமா கையாளணும். வீரர் வெற்றி பெற்றதா அதெல்லாம் சொல்லும்போது வந்து கமுக்கமா கரெக்ட்டா சொல்லணும், கவனமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அமைச்சர் காளைய டக்குன்னு புடிச்சுட்டாங்க அப்படின்னா, ஆர்வ கோளாறுல மாடு, புடி மாடுலாம் சொல்லிற முடியாது. கொஞ்சம் பார்த்து நிதானமா, பக்கத்துல இருக்க சூப்பர் மாடு, புடி மாடுன்னு கை தட்டுறத பார்த்து புடி மாடுன்னு சொல்லிறக்கூடாது. சூப்பர் மாடு வெற்றி பெற்றத பார்த்து வெற்றி பெற்றன்னு சொல்லக்கூடாது. பார்த்து நிதானமா யோசிச்சு கவனமா கையாளணும். ஏன்டா எல்லா தொலைக்காட்சியும் நேரடியில ஓடிட்டு இருக்கும்போது பிரஸ்டீஜ் இஷ்யூ பார்ப்பாங்க. அது பெரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிரும். அத கொஞ்சம் கவனமா சொல்லணும். அதேபோல இந்த ஜாதி, மதம், இனம், மொழி பெயர், அதாவது பேருக்கு பின்னாடி ஒரு அடைமொழி பெயர் வந்து மதுரை மாவட்டத்துல அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர்ல தடுத்திருக்காங்க. இது சொல்லக்கூடாதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க. 4 வருஷமா நம்ம கடைபிடிச்சிருக்கோம். இது 5வது வருஷம் அரசு நடத்துற விழாவுக்கு நம்ம போறோம். ஸோ அதனால நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு பெருசா வராது. அதெல்லாம் நான் கையாண்டுருவேன். இந்த ஜாதி பேர் அடைமொழி எதுவுமே நம்ம வந்து ஜாதி, மதம் அதாவது எல்லாமே ஒரு மனித ஜாதி. என்னது ஜாதி, மதம், இனம், மொழி இதனால ஒரு ப்ராப்ளம் வருது. தென் தமிழகத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த ஜாதி கலவரம் இந்த மாதிரிலாம் வருன்றதுனால நம்ம வந்து இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் இப்ப சொல்றாங்க. அதை நம்ம கடைபிடிச்சது கரெக்டா பண்றதுனால தான் நம்மளை கூப்பிடுறாங்க. அது என்ன வேலை, நமக்கு கொடுத்த வேலை என்ன? இப்போ ஜல்லிக்கட்டு காலையிலேயே வந்து நீங்க வர்ணனை செய்யும்போது சில நகைச்சுவையும் நடக்கும். யாரோ ஒருத்தன் சொல்லாத மாரி இருப்பாங்க. வந்து காளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள வந்து கலாய்ச்சி விடுவீங்க. அதே போல ஒரு சில காளைகள் வரும்போது அது யாரும் தொடவே மாட்டாங்க. அது பாட்டுல வரும், அது பாட்டுல போயிரும். அதெல்லாம் ஏன் நடக்குது? அது ஏன்? அதுக்கு என்ன காரணம்? வேணும்னே எனக்குன்னே வருவாங்க இந்த பசங்கள்லாம் இது ட்ரௌசரோட ஜட்டியோடலாம் வருவாங்க. வந்து அப்படி புருஷன் மாதிரி, டேய் தம்பி நீ புருஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஒரே குஷி. நியூஸ்லலாம் வரமே திரும்ப ஒருத்தன் அகோரி மாதிரி வருவேன். திரும்ப ஒருத்தன் பப்புனு மாதிரி வருவேன். இந்த மாதிரிலாம் நிறைய காமெடி நகைச்சுவைலாம் நடக்கும். அது வந்து அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, தம்பி ஜலக்கு ஜலக்குன்னு போடா, அந்த தம்பிக்கு ஒரு அண்டாவை தூக்கி போட அப்படின்னா அவன் ஒரு சந்தோஷமா போவேன். தம்பிக்கு பாராட்டி அமைச்சர்களும் தங்க காசு, முதலமைச்சர்களும் தங்க காசு அப்படி கூப்பிட்டு பாராட்டினா அப்போ ஒரு பெல்ட் அடிப்பேன். தம்பி ஒரு குண்டிக்கரணம் போடுறா அப்படின்னா அப்போ ஒரு குண்டிக்கரணம் போட்டு பெல்ட் அடிப்பேன். என்னடா சர்க்கஸ் எல்லாம் காட்டுறீங்க, வீட்டில் ரேஷன் கடைக்கு போச்சோன்னா ஒரு வேலை பார்க்க மாட்டீங்க, பக்கத்து பெட்டி கடைக்கு போச்சுன்னா ஒரு வேலை பார்க்க மாட்டீங்க, இங்கே வந்து இப்படிலாம் பண்றீங்களாடா டேய், பரவாயில்லடா அந்த தை மாசம் லீவ் விட்டதும் போதும் உங்களெல்லாம் பிடிக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட காளைகள் வரும்போது அந்த காளைகள் விளையாட அது பிடிக்கணும் வீரர்கள் நினைப்பாங்க, ஆனா பிடிக்க மாட்டாங்க. காரணம் அங்கே உள்ள நிற்கிற வீரர்கள் வந்து அந்த காளையோட உரிமையாளோட வேண்டப்பட்ட காளைகளா இருக்கும். புரியுதுங்களா? அந்த வேண்டப்பட்ட காளைகள் அவங்க வந்து அப்படி சரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காளைகள் வரும்போது அப்படி பிடிக்கிற மாதிரி பாவனை காட்டுவாங்க, பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதுக்குன்னா நடக்குது. அப்படிலாம் சுத்த விட்டா கார் பைக் வாங்கிடலாம்ல. இதெல்லாம் சொல்ல போனா நம்மள ஆன்டி இண்டியன்பாங்க. இதெல்லாம் சொல்ல போனா இவன் பீட்டோட அமைப்பும்பாங்க. ஜல்லிக்கட்டு காளை களத்துல வந்து ஒரு வீரர் வரலாம், ஒரு காளை வரலாம். ஒரு வீரருக்கு ஒரு காளை அதான் கரெக்ட். முயற்சி பண்ணலாம். எத்தனை பேர் வேணாலும் ஒரு 3 பேர் முயற்சி பண்ணலாம். ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் ஒரு சில காளைகள் இருந்தா மட்டும் 10 பேர் 20 பேர் துண்ட சுத்திட்டு அவங்கள பயமுறுத்துற மாதிரி வருவாங்க. இவ்வளவு பேரை பார்த்தாவே அவங்களுக்கு அச்சம் ஏற்படும் மாதிரி தெரியும். ஸோ அதனால வந்து மாடுபிடி வீரர்கள் பிடிக்கிறதுக்கு அச்சப்படுவாங்க. ஒரு சில மாடுபிடி வீரர்கள் தெரிஞ்ச காளைகள் வந்து அவங்களே துண்டு சுத்தி விலக்கி விடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தடுத்துக்கணும். ஜல்லிக்கட்டு காளை எல்லா காளையுமே நல்ல காளை தான். எல்லா வீரரும் நல்ல வீரர் தான். களத்துல கொண்டாந்து காளையை மட்டும் அவுழ்த்துட்டா காளையா வீரரான்னு வெற்றி பெறும்போது காளை வெற்றி பெற்றால் நல்லது. காளை வெற்றி பெறாவிட்டால் வீரர் வெற்றி பெற்றால் காளை எடுத்து தயார் பண்ணிக்கணும். இது அது மாதிரி கொண்டாந்து வாடி வாசல் அவங்களே விரட்டி கூட்டிட்டு போறதுக்கு நம்மளே வீட்டுல ஒரு வாடி வாசல் கட்டலாமே. அப்படிப்பட்ட வாடி வாசல் அங்க தேவையில்லையே. அதனாலதான் இந்த தடவை மதுரையில கடுமையான சட்ட விதிமுறைகள் அமல்படுத்திருக்காங்க. ஒரு மாட்டுக்கு 2 பேர் தான் வரணும். அதுக்கு மேல அந்த பிரைஸ் கிடையாது. கெடமாடு கொண்டு வரக்கூடாது. கைத்தோட மாடு வரக்கூடாது. கைத்து மாடு வந்துன்னா காலில் பின்னி ப்ராப்ளம் ஆகுது வீரர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறை கைத்தோட மாறினா வரும்போது இந்த கைத்தை வந்து இந்த கயிறோட அப்படியே விட்டுருவாங்க. வருகிற நீளம் ஓடும்போது அந்த கால்ல எல்லாம் பின்னி அந்த காலு காயமாயிரும், அடிபட்டுரும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். மாடு ஃப்ரீயா போகணும். ஒண்ணும் இல்லைங்க. ஜல்லிக்கட்டு காலை கொடுமைப்படுத்தலாம் கிடையாது. இப்படி நம்ம பிடிக்கிறோம், ஏறுறோம், இப்படி தழுவுறோம். தழுவி விழுந்தா மாடு வெற்றி பெற்றது. நம்ம தழுவி நம்மளா குதிச்சு இப்படி வந்தோம்னா அதை பத்தீங்களா அப்ப தொடங்கும்போது தழுவுன்னு சொன்னோன்னு கோவம் வருது பாருங்க. இந்த காளைகள்லாம் அந்த மூக்கடாங்கிற அவுத்து விட்டோம்னா இது பறத்துற பாடு ஒண்ணுமே பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. நம்மளே பக்கத்துல நிக்க முடியாது. இதுக்கு ஒரு தாலி கயிறு மாதிரி இதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு அது மாதிரி இது போட்டிருக்கு. வீட்டுல கட்டுக்கோப்பா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து இது கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டுப்பட்டு இருக்கு. வாடி வாசல்னா அதுக்கு என்ன எப்படி போகணும் அப்படின்னு தெரியும். இப்ப நம்ம வீட்டுல என்ன வச்சிருக்கேன், ஏன் இப்ப போடுவீங்க தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்ட்டு அதோட செட்டு கயிறு மாத்தல. இப்ப அதனாலதான் இதோட செட்டு கயிறை மாத்தி சந்தன பூ பொட்டெல்லாம் வச்சு அந்த வாடி வாசல் போகும்போது இதோட நடைமுறைகள் கோவம் வேற மாதிரி இருக்கும். அவிழ்த்து விட்டா பந்தாடை எடுத்து விட்டு இப்படி காலை இப்படி இது பண்ணிட்டு அப்படி நின்றுக்கிட்டு விளையாடுறது பார்த்தீங்களா. காலை இது பண்ணோடனே அது வாட்டில் நிற்கும். இப்போ நீங்க கூட இப்படி கட்டி அணைக்கலாம் என்ன செய்யாது.
காளைகள் வந்து வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி நம்ம வளர்க்குறோம். அந்த குழந்தைய போய் வாடிவாசல்ல விடும்போது, அந்த குழந்தைய யாராச்சும் பிடிக்கிறாங்களா? பிடிபடலைன்னா அந்த குழந்தைய எப்படி நம்ம தயார்படுத்தலாம்? ஒரு வீரர், ஒரு காளை. அந்த காளை அடக்குபவருக்கு பரிசு. வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு பரிசு, இல்லைன்றால் காளைக்கு பரிசு. தோல்வி அடைந்தாலும் மರದ ஜல்லிக்கட்டுல பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு துண்டு சுத்தி, அவங்க மாடு அவங்களே ஓடிட்டு, எல்லா இடத்துலயும் என்ன சொல்ல முடியல. ஏன் இந்த மாட்டுக்கு துண்டு சுத்துன்னு சொன்னீங்க, இன்னொரு மாட்டு சொல்ல முடியல. எல்லா மாட்டுக்கும் இதே சொல்ல முடியாது. வர்றது பூரா 50 பேர், 100 பேர், 10 பேர், 20 பேர். ஆஹா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, இத்தனை பேர் வந்துட்டா ஒரு அச்சப்படும். மாடு வீரர்களுக்கு ஒரு அச்சமா இருக்கும். காளையர்களும் வீரர்களும் தான் எஜமானர்கள். அவர்கள் இல்லை என்றால் ஜல்லிக்கட்டு கிடையாது. வர்ணனை என்பது தீர்ப்பு, நடுவர். இதையெல்லாம் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த காளை சுத்த விடுறாங்க. அவங்களே வந்து பரிசை போட்டுட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க காளையை சுத்த விட்டு அதை நோட் பண்ண சொல்லி சத்தம் போடுது. இந்த மாதிரி இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, இது மிரட்டல்லாம் வருமானே உங்களுக்கு? நிறைய வரும். களத்துல மிரட்டுவாங்களா? ஏன்னா, இல்ல வெளிய ஒரு புரியாதவர்கள் ஒரு சில பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் அரசு நல்ல ஒரு அரசு முன்னுரிமை கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும். கிரிக்கெட்ல கார் பைக் வேணாம்னு சொல்லி ஒரு கோரிக்கை தான் வச்சேன். ஐயோ! கார் பைக் இல்லன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தவறா வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வைக்கிறது கோரிக்கை. கார் பைக் போடுற ஊருக்கெல்லாம் நான் போய் பேசக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம கோரிக்கை வைப்போம். ஏத்துக்கிறது, ஏத்துக்காது அவங்களுடைய விருப்பம். ஜல்லிக்கட்டுக்கு வீரர்களுக்கும், காளைகளுக்கும் சமமான பரிசு கொடுக்கணும். அரசு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்ப நம்ம சொன்னதுனால இப்ப இந்த அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலம் மேல டிராக்டர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாய கருவிகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கார் பைக்ன்றது ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கக்கூடிய அனைவரும் விவசாயிகள்னு சொல்றோம். எதுக்கு நம்ம கார் பைக்கு, விவசாய கருவிகள், ஒரு டிராக்டரோ, உழுவுற வண்டியோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சம்பாரிச்சு பொழைச்சுக்கலாம். விவசாயிகள் தானே பண்றாங்க அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. ஏழை எளிய மக்கள்லாம் விவசாயிகள்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறாங்க. அவங்களுக்குலாம் சரியா முறைப்படியா டோக்கன் கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். டோல் பூத்துல வந்து நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள் போகும்போது அந்த டோல் பூத்துல வந்து அரசு இலவசமா அந்த டோல் பூத்தை சரி பண்ணணும்னு சொல்லி எல்லா கோரிக்கை. ஜெர்சி மாடை ஒழிக்கணும், சீமை மாடை ஒழிக்கணும். இல்ல அதுவும் வருதானே? சுத்தமான ஏன்னா போன டைம் ஜல்லிக்கட்டு காளை போன போகும்போது தடவை நாட்டு காளை இல்லாம நிறைய நாட்டு காளைகள் மட்டும் நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்களா, என்னடா பாகுபலியில வர மாட்டெல்லாம் இங்க அனுப்புறீங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி காளைகள்லாம் வருமா? ஆமாங்க பிரதர். அதாவது நாட்டின காளைகள், ஜெர்சி சீமை காளைகள் அனுமதிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போட்டாங்க. இருந்தாலும் அவங்க தெரியாம ஒரு சர்டிபிகேட் வாங்கி உள்ள அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. திமிழ் இப்ப இந்த திமிழ் இருந்துச்சுன்னா அப்படி அடக்கலாம். திமிழ் இல்லாத காளைகளை எப்படி அடக்க முடியும்? வீரர் வலிக்கிட்டு விழுந்துருவாங்க, அடக்க முடியாது. ஜெர்சி சீமை கடை ஒழிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு சில காளைகள் அங்கங்க வருது. நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம நீங்க பாகுபலி மாதிரி பெருசா ஒரு மாடை கொண்டாந்து குஜராத் மாடை கொண்டாந்து உள்ள விட்டோம்னா அது எதுவுமே தெரியாம அது பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கு. பாயிரதா, ஓடுவோமா, நிப்போமா, என்ன பண்றது இப்படி அது பாட்டுல குஜராத்ல மேய்ஞ்சிருச்சு. இதை கொண்டாந்து இங்க விட்டீங்களா சொல்லி அது ஒரு சில பாருங்க நீங்க அதெல்லாம். நம்ம நாட்டின காளைகள் இது வந்து சுத்தமான தஞ்சாவூர் நாட்டு குட்டை காளை. நம்மளுடைய உம்பளச்சேரி காளை இருக்கு, புலிகுளம் காளை இருக்கு, இந்த வத்தராப்பு கடமாடு இருக்கு, தேனி மலைமாடு இருக்கு, பல வகையான காளைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காளை வகையறா காளை இருக்கு. நிறைய அழிஞ்சு போச்சு. இனப்பெருக்கம் விட்டு அந்த காளைகளை இனப்பெருக்கத்தை விட்டு நிறைய காளைகள் அது மூலமா கன்றுகள் எடுக்கணும். இந்த விவசாயிகளுக்கு ஏற்ப அந்த விவசாய கருவிகள் கொடுக்கணும். அம்மை நோய், காலர நோய் இது போன்றவற்றெல்லாம் வருது. இதெல்லாம் சரி பண்ணணும். ஜல்லிக்கட்டு வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் இந்த நம்மளுடைய இந்த தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு எல்லாம் தயாரா இருக்காங்க. மாடுபிடி வீரருக்கு காயம் ஏற்படாத வண்ணம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே சொல்றோம். அரசும் அதை கடைபிடிக்கிறாங்க. ஆனா அந்த மாடுபிடி வீரர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பனியனை மாத்திட்டு மாடு பிடிக்கிறாங்க. அது நிறைய நடக்குது. பனியனை மாத்திட்டேன்னா எப்படின்னு? மதுரையில மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது. இன்னொருத்தவங்க போடுற பனியனை கவுண்டிங்காக அவங்க பனியனை இன்னொருத்தவங்க மாத்திட்டு மாடு பிடிக்கிறாங்க. அதை முதல்ல தடுக்கணும். மாடுபிடி வீரர்களை மாட்டின் உரிமையாளர்களை அடிக்கக்கூடாது. அதை முதல்ல தடுக்கணும். அது நடக்குது. எல்லாமே நடக்குது. என் மாட்டு எல்லாமே மேல கை வச்சுனா நீ வெளிய வாடா பாத்துக்கலான்ற மாதிரி நிறைய தான் இருக்கும். பிரச்சனை பிரதர். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாடு கார் வாங்கினா வர்ணனையாளர், பைக் வாங்கினா வர்ணனையாளர், சைக்கிள் போடாட்டி வர்ணனையாளர், மாடு புடி மாடுனா வர்ணனையாளர், எல்லாத்துக்கும் வெற்றி காரணம் பெற்ற நீங்க தான். வர்ணனையாளர், உடனே வர்ணனையாளர். இந்த வர்ணனையாளர் இப்படி ரொம்ப கஷ்டம் பிரதர். சின்ன வயசுல சொல்லுவாங்க எதிரி இல்லாத ஊர்ல வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விமர்சனம் இல்லாமல் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? விமர்சனம் இல்லாத வாழ்க்கை வெற்று காகிதம்னு நான் நினைப்பேன். விமர்சனம் தான். யாருக்கு விமர்சனம் இல்லண்ணே, இல்லை? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த காளைக்கு வந்து இந்த பரிசு இது. இது நீங்களா எடுக்கிற முடிவு இல்ல. பக்கத்துல இருந்து யாருமே எடுக்க கவர்மெண்ட் முடியாது. அபிஷியல் நம்மளே அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதுதான் அறியாமை. அது தெரிஞ்சுக்கணும். ஒரு மாடு வருது, உள்ள நிக்குது, விளையாடுது, வெற்றி பெற்றதா, ஜெயிச்சிருச்சா, தோத்துருச்சா, இது மட்டும் தான் ஒரு வர்ணனையாளரோட இது. ஆனா ஒரு மாடுக்கு பரிசு இந்த படம், என் மாடு நல்லா விளாண்டுச்சு இல்ல, என் மாடு சைக்கிள் போடல, பீரோ போடல, பைக் போடல, கார் போடல அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. கேட்க வேண்டியது இப்ப அங்கே எங்க கேட்கணுமோ அங்கே கேட்கறது இல்ல. எங்கே கேட்டா தீர்வு கிடைக்குமோ அங்கே கேட்கறது இல்ல. வர்ணனையாளர். ஏன்னா நம்ம தானே கிறுக்கு போயிடுது. நம்ம அது பெருசா கண்டுக்கிறல. இப்ப இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. விமர்சனம் செய்யும்போது பார்த்து விமர்சனம் செய்ய வேண்டும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஒரு வசதி படைச்சவன் தான் பிரதர் வர முடியும். ஒரு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், ஒரு ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், இப்பெல்லாம் வசதி படைச்சவன் தான் வர முடியும். ஏன்னா எங்க பார்த்தாலும் அரசியல். ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து மைக்கு பேச வந்துட்டா நிறைய பேருக்கு ரொம்ப கோமாளித்தனமா தெரியும். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். என்னுடைய தகப்பன் வந்து நான் பிறந்து 10 மாசத்துல இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வயல் வேலைக்கும் கூலி வேலைக்கும் போய் வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து செங்குட்டுன்னு தெரியப்படுத்துறதுக்கு எல்லாரும் அப்பா பேரை சொல்லி தெரியப்படுத்துவாங்க. நான் இன்னார் பையன் அப்படிம்பாங்க. நான் இன்னாரோட பேரன் அப்படிம்பாங்க. நான் இன்னாரோட தம்பி பையன், அண்ணன் பையன். எனக்கு இந்த மினிஸ்டரோட அப்படி நான் வந்து செங்குட்டுவன். என் பேர் செங்குட்டுவன். நான் செங்குட்டுவனா தெரியும். அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வர்ணனையாளர் வந்திருக்கான்னா எவ்வளவு பேர். என்ன வளரவே இல்லை. வாடகை வீட்டுல இருக்கேன். 5000 ரூபாய் வாடகை வீட்டுல இருக்கேன்.
ஏதோ பெரிய லெவல்ல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தவறுதலா ஏதாவது போடுறது, ஏதாவது ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறது. காரணம் இவர்களுக்கு வேண்டிய பரிசு இவர்களுக்கு நான் அடிபணிவதில்லை. நம்மள வந்து இவன் நம்ம ஊர்க்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் ஃபோன்ல பேசுறான். ஆனா மைக்ல ஏறுனா மட்டும் கரெக்ட்டா பேச மாட்றான். நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்றானே. பிரதர் பிரபு இப்ப இருக்கீங்க. ஐபிசிலேருந்து வர்றீங்க. என்னைய வந்து நீங்க நான் சிறப்பா செஞ்சா செய்திகள் போடுவீங்க. எதுவுமே செய்யாம நீங்க செய்திகள் போடுறதுன்னு உங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி யார்றா அவன் கிறுக்கி நடிச்சிட மாட்டீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா கரெக்ட்டா இருக்கணும். இப்போ ஒருத்தர் தோனி வந்து 6 அடிக்கிறாரு. 3 அம்பயருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து 6 இல்ல 4 தான்னு ஒருத்தர் சொல்றாரு. 3 அம்பயர் போயிட்டு வந்து அது 6 அப்படின்னு சொல்றாரு. ஜல்லிக்கட்டுல அப்படி கிடையாது. காளை வெற்றி பெற்றதா, வீரர் வெற்றி பெற்றாரா? இத வந்து அந்த டைமிங்ல சொல்லணும். இல்லன்னா செருப்பு கொண்டு அடிப்பாய்ங்க. கல்ல கொண்டு அடிப்பாய்ங்க. இப்போ ஜல்லிக்கட்டுல நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு வர்ணனையாளரா வந்து நான் இவ்வளவு சிக்கல வந்து ஃபேஸ் பண்றேன்ட்டு. இப்ப நீங்க அந்த காளை பிடிச்சோனே அது வந்து காளை புடிமாடா இல்ல வந்து வீரர் வெற்றி பெற்றாரா அத அனௌன்ஸ் பண்ணணும். அதுவும் நீங்க சொல்றீங்க அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணணுன்றீங்க. எதெல்லாம் பேஸ் பண்ணுவீங்க? சிலர் வந்து காளைய தப்பா பிடிப்பாய்ங்க. ஆனா இப்ப வெளியில இருந்து பார்த்தா நாங்க டிவில பார்க்கும்போது பரவால்ல வீரர் அடக்கிட்டாருன்ட்டு. ஆனா அவர் தப்பா பிடிச்சிருப்பாரு. அது எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுவீங்க? எல்லைக்கொடி கட்டியிருப்பாங்க. போக்கு மாடு பிரச்சனை அந்த எல்லைக்கொடி தாண்டி தான் போகணும். விளையாட்டு மாடுன்றப்ப அந்த சுத்து தான் கணக்கு. எல்லைக்கொடி கணக்கு கிடையாது. மாடா தூக்கி போட்டா மாட்டுக்கு பரிசு. வீரர்னு ஒரு புடி எக்ஸ்ட்ரா பிடி தம்பி. அருமையான காளை, அருமையான வீரர். ஐபிசி பிரபு சேனல்ல ஐபிசி சார்பா அந்த பிரபு மாடு சூப்பர் மாடு புடிச்சு பாரு தம்பி. வீரரும் சூப்பர், காளையும் சூப்பர். இன்னும் ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா தம்பி. விட்றா தம்பி. நல்லா படி 2 சுத்து சுத்தி இருக்கு. 3வது சுத்து சுத்தி இருக்காது. தூக்கி போட்டுருக்கோம். ஐபிசி பிரபு கொண்டு வந்த மாடு வெற்றி பெற்றது அப்படிம்பா. இது சார்பா ஐபிசி சேனல் சார்பா ஒரு தங்க காசு, ஒரு வெள்ளி காசு, அருமையான காளை, அருமையான வீரர், எங்குமே பிடிபடாத காளை, தொட்டுப்பார், ஆத்தாடி ஆத்தே, நொறுக்கி எடுக்குதேப்பா, களமே அதிருதேப்பா, அவனியாபுரமே அதிருதே, புடிச்சு பாரு தம்பின்னு சொல்றப்போ ஒரு பையன் பிடிக்கிறாப்புல, நல்லா பிடிக்கிறாப்புல, 3வது சுத்துல தூக்கி போட போற நேரத்துல தம்பி இன்னும் ஒரே ஒரு பிடி தம்பி, விட்றா தம்பி, இன்னும் ஒரே ஒரு பிடி தம்பி, சூப்பர் காளை, சூப்பர் வீரர், டக்குன்னு அறிவிச்சிட முடியாது, விட்றா தம்பிங்கிறப்ப நல்லா பிடிச்சி சூப்பர் வீரர், வீரர் வெற்றி பெற்றாரப்ப அந்த காளை அவரா விட்டு இப்படி வெளியில வருவாப்புல. அப்பதான் வீரர் வெற்றி பெற்றார். தழுவும் போது காளையா தூக்கி எறிஞ்சா காளை வெற்றி பெற்றது, இல்ல வீரர் வெற்றி பெற்றா ஜட்ஜ்மெண்ட். தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதோ, மத்த வேலையில யாராச்சும் கூட்டிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாம ஒரு சின்ன தவறுகள் நடந்திருக்குமா, சாரி சொல்லிட்டு அது வந்து என்னென்ன பக்கத்துல கேட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கரெக்டா சொல்லிட சொல்ல முடியாது. ஒரு 10 மணி நேரம் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். தண்ணி கூட சொல்றீங்க குடிச்சிட்டு பேசிடுவேன்ட்டு. மத்த இயற்கை உபாதைகள்லாம் டக்குன்னு என்னென்ன போயிட்டு உண்மையிலே வந்துறீங்க டக்குன்னு போயிட்டு வந்துறீங்களா? அதனால எனக்கு ஸ்டோன் வந்து நான் 2 தடவ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் வந்து கல்லடைப்பு வந்து நான் 2 தடவ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். கஷ்டம் தான். அதனால கிட்னியே ப்ராப்ளம் ஆயிருந்ததெல்லாம் இப்ப சொல்றாங்க. ஒரு சில ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும்போது, ரொம்ப கிரவுட் ஆயிருச்சு, இல்ல ஏதாவது மாடு கீடு ஏதாவது விழுந்துருச்சு, அந்த டைமிங்ல போய் ஏதாவது வந்து போயிட்டு வந்தா தான் மத்த டைமிங்ல வந்து எதுவுமே போக முடியாது. ரொம்ப கஷ்டம் பிறகு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜல்லிக்கட்டுல மைக் பேசுறது கஷ்டம். மைக் பேசுறத தாண்டி லட்சம் பேர் பாராட்டுவாங்க. அதுல ஒரு 10 பேர் வந்து தப்பா கொண்டு போவாங்க, திட்டுவாங்க. இதெல்லாம் மீறி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. கண்டிப்பாண்ணே. இப்போ நீங்க வந்து ஜல்லிக்கட்டுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கோ, அதே அளவுல இந்த மாரி சில சில குறைபாடுகள்லாம் இருக்கு. அத வந்து நிவர்த்தி செய்யணும்னு கோரிக்கை விடுத்திருக்கீங்க. ஆனா இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு பாஸ் வாங்குறது, டோக்கன் வாங்குறது, காளைக்கு வந்து டோக்கன் வாங்குறது வந்து இது ஒவ்வொரு வருடமும் நானும் நெறைய பேர்ட்ட பேசுறேன், காளை வளர்த்துறவங்ககிட்ட பேசுறேன். பயங்கரமா வந்து ஒரு குறைபாடா சொல்றாங்க. ஜல்லிக்கட்டுல டோக்கன் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காளைகள் மட்டும் எல்லா ஊரும் வந்துரும். எப்படி டோக்கன் வாங்குறேன் என்னன்னுலாம் தெரியல. வசதி படைத்த காளைகள், பெரிய பெரிய ஆள்க வளர்க்கக்கூடிய காளைகள் வந்து தமிழ்நாட்டுல எல்லா ஜல்லிக்கட்டையும் பங்கு பெறுது. எப்படின்னு தெரியல. எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி யாராச்சும் கரெக்ட் பண்ணி வாங்கிடுறாங்க. விவசாயிகள் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காளை ஒரு நிமிஷம் அந்த களத்துல போயிட்டு அந்த விவசாயிகள் அந்த சேரும் சகதியோடு வந்து அவங்க பேர சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம். விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கும், ஏழை மக்கள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கும் டோக்கன் கிடைக்கணும். அவங்க காளைகளும் பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுல பங்கு பெறணும். அவங்க காளைகளும் பெரிய பெரிய பரிசு வாங்குறது தான் என்னோட கோரிக்கை. ஏழை விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகள் வந்து பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுல பிரைஸ் வாங்கி எல்லா இடத்துலயும் பங்கேற்கும் வரை நான் போராடிட்டு இருக்கேன். ஏழை விவசாயிகளுக்காக கண்டிப்பா ஆனா போராடி. நடுவுல நீங்க ஒண்ணு சொன்னீங்கண்ணே. ஆமா. இந்த மாரி பெருமைக்காக காளை வளர்த்தேன்னு சொல்லி வளர்த்து அது லாஸ் ஆகி போனவங்களும் இருக்காங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணி அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாம ஒரு ஆர்வ கோளாறா வளர்த்துறாங்க. அந்த மாரி ஏதாச்சும் நடந்திருக்கா? கோடிக்கணக்குல செலவு பண்ற சொல்லலாம் போய் பிரதானே. என்ன செலவு? வீட்ல ஒரு புள்ள இருக்கு. அது புள்ளைக்கு செலவுக்கு நம்ம கணக்கு பார்ப்போமா? மாட நல்லா வளர்க்கணும். அதுக்கு தடுப்பூசி போடணும். அத பராமரிக்கணும். நீச்சல் குடுக்குறீங்க, மண்ணு குத்துறேன்லாம் சொல்லுவாங்க. உங்கள மாரி சேனல்ஸ்லேருந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து பேட்டி எடுக்கும்போது மட்டும் தான் நீச்சல் குடுப்பாங்க. நியூஸ் சேனல்ல பேட்டி எடுக்கும்போது மண் குத்த விடுவாங்க. மத்த நேரத்துல ஒரு சில பேர் குடுப்பாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் குடுக்குறதில்ல. ஆனா அந்த டைமிங்ல வரும்போது ஒரு பேருக்காக, புகழுக்காக மாட வந்து இனப்பெருக்கம் செய்யணும். கட்டியே போட்டுருக்க கூடாது. மாசத்துல 2 வாட்டியாச்சும் இனப்பெருக்கம் செய்யணும். அது மூலமா கன்று எடுக்கணும். நம்முடைய கலாச்சாரத்த வளர்க்கணும். நல்ல நாட்டின பசு காளைகள வளர்க்கணும். அந்த பால குடிக்கணும். இத வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். இது அதே மாரி எல்லாருமே ஒரு நாட்டின காளைகள வளர்க்கணும். நாட்டு பசு காளைகள வளர்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு அது வந்து என்னன்னு இப்ப வருங்காலத்துல எடுத்து சொல்லணும். நம்முடைய ஜல்லிக்கட்டு வரலாற்று பற்றி சங்ககால இலக்கியங்கள்ல வந்திருக்கு. அகநானூர்ல வந்திருக்கு. புறநானூர்ல வந்திருக்கு. நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காண்டி ஒரு இதே
ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. இதெல்லாம் வந்து ஒரு பாட புத்தகங்கள்ல இடம் பெறணும். நம்மளுடைய சங்கதிகள், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேர குழந்தைகள் இருக்கணும். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பேண்ட் ஷர்ட் போட்டு வேட்டி கட்டிருக்கு, இந்த துண்டை ஏன் போடணும்? ஜல்லிக்கட்டுனா விவசாயிகள் வளர்க்குறாங்க. விவசாயிகளோட அடையாளம் பச்சை. பச்சை துண்டை நம்ம கழுத்துல போட்டிருக்கோம். என்னோட வீட்டுல கூட என்னுடைய நண்பர்கள் எங்க வை அந்த கிரீன் கலர் துண்டு எடுத்து நீ நல்லா தான் இருப்ப, ஏன்டா அதை போட்டிருக்க, அசிங்கமா இருப்பாங்க. விவசாயம் சொல்றதுல என்னத்த அசிங்கம்? நான் கூலி தொழிலாளியோட மகன், என்ன அசிங்கம்? ஒரு விவசாயியோட பையன், என்ன அசிங்கம்? தமிழனாவே பெருமை தான். தமிழனா அசிங்கம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரமும் மாறா வண்ணம் இருக்கணும். தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பரோடு இருக்கணும். தமிழர் திருநாளை முன்னிட்டு இந்த நடக்கக்கூடிய பொங்கல் திருநாள் சகோதரமும் நண்பர்களாகவும் இருந்து இந்த பொங்கலை கொண்டாடுறது என்னோட கோரிக்கை. தவிர சண்டை சச்சரவு கொரோனா மாதிரி இன்னொன்று வந்தால் நம்மளாம் உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல. சரிங்களா? இல்லை ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதுன்னு ஏங்கி கொண்டு இருந்தேன். எவ்வளோ பேர் போராடி கஷ்டப்பட்டாங்க. போராடினவங்களுக்குலாம் கிடைச்சிருந்தா? நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்காக பல அமைப்புகள் இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுங்க. எந்தெந்த ஜல்லிக்கட்டுல வந்து ஆர்டர் கிடைக்கலையா அங்கே ஆர்டர் வாங்கி கொடுங்க. ஒரு ஜல்லிக்கட்டை ஊக்கப்படுத்துங்க. மாலை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வந்து நான் போய் சொல்லுவேன், மாலை கட்ட சொல்லுவேன் சார் பண்ணுவேன். இல்லை உள்ள ரம்பம் வைப்பாங்களாம், பிளேடெல்லாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதை எடுத்து சொல்லுங்க. பொட்டு வைக்கக்கூடாதுங்கிறாங்க, அதை சொல்லுங்க. பரிசுகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லுங்க. ஒரு சில பேர் தான் குரல் கொடுக்குறாங்க, எல்லாரும் குரல் கொடுக்குறது இல்லை. நான் குரல் கொடுக்குறதுனால என்ன பொறுத்தவரையில எனக்கு கெட்ட பேர் எப்படியா இது இப்படிலாம் பண்றேன், இவன் மட்டும் குரல் கொடுக்குறானே, கார் பைக்கை தடுத்து போடுவானோ, நம்மள மீறி இவன் பெரிய. நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றது தானே. இதுக்கு முன்னாடி நம்ம நேர்காணல எடுத்திருக்கேன், அதுலயும் சொன்னது தான். கார் பைக் எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப நிறைய பேர் கார் வாங்குறாங்களா, அதெல்லாம் பயன்படுத்துறாங்களா? ஒரு சில பேர் பயன்படுத்துறாங்க, ஒரு சில பேர் பயன்படுத்துறாங்க. கார் பைக், ஒரு கார் 10 லட்சம் வச்சுங்களேன், 500 சைக்கிள் போடலாம். ஒருத்தர் பயனடைறது நீங்க விரும்புவீங்களா? 500 பேர் பயனடைறது விரும்புவீங்களா? முதல் பரிசு என் கால தான் நீங்க முதல் பரிசு வாங்கி. அந்த மாடு வந்து இன்னொரு ஊர்ல புடிங்கி 100ல போயிட்டு இருக்கு 108 ஸ்பீட்ல. இல்லைன்னா அங்க வந்து மாடு பிடி மாடாயிருது. அதை என்ன சார் சொல்றது? சிறந்த கலைன்னா ஒரு மேட்ச் வைக்கிறீங்க, ஒரு 8 மேட்ச் வைக்கிறீங்க, 9வது மேட்ச்ல 10வது மேட்ச்ல வின் பண்ணாதான் ஃபைனலுக்கு போயிட்டு கப்பு கொடுக்குறீங்க. ஒரு மேட்ச்ல வந்து வின் பண்ணுது, இன்னொரு மேட்ச்ல வந்து மாடு பிடி மாடாயிருது, தோல்வி அடைஞ்சிருது. எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண கூடாதுன்றீங்க. அது ஜட்ஜ்மெண்ட் என்னைய பொறுத்தவரை தவறு. அதுக்கு ஒண்ணு போடுவாங்க, நீ என்ன சிறந்த காலை எல்லாம் அப்படி சொல்ற? ஏயா வீட்டுல வளர்த்துருக்க காலை 2 சுத்து 3 சுத்து சுத்திட்டு அது பாட்டில தூக்கி போட்டு போயிடும். கடையில இருந்து கொண்டு வர மாடு லெக்கு தெரியாம, இடம் தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம அது பாட்டில நின்று பாஞ்சிட்டு மூளையில போய் நின்றுக்கும். அதுக்கு கார் பைக் கொடுக்குறீங்க. விவசாய கருவிகள் கொடுங்க, எல்லாத்துக்கும் சமமான பரிசுகள் கொடுங்கன்னு சொல்றோம். இந்த வருஷம் உழுவுற வண்டி டிராக்டர் போறேன்னு இருக்காரு அமைச்சர் என்ன மூர்த்தி. என்ன இதை நான் பாராட்டுறேன். விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும். விவசாயிகளுக்கு உதவியா ஒரு டிராக்டர் ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா கொடுத்து உழுவுறோம். அது ஏழை மக்கள் பண்ணும்போது 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு உதவி பண்ணு. விவசாய மக்கள் கொடுக்குறது வந்து விற்க முடியாது. கார் பைக்கு வித்துருவாங்க. விவசாயிகள் பயன்படக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில பொருள் கொடுங்க. எல்லாத்துக்கும் சமமா கொடுங்க. எல்லா காளையும் நல்ல காளைகள் அப்படிதான் நம்ம சொல்றோமே தரல. நல்ல காளைகளுக்கு டோக்கன் கிடைக்கிறது இல்லை. பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுல விஐபி காளைகள் மட்டும் தானே வருது. ஒரு சில குறிப்பிட்ட காளைகள் மட்டும் வரிசையா நான் பேர் சொன்ன தப்பாயிரும். அதனால சொல்ல மாதிரி அவங்க காலையில் எல்லா ஊர்லயுமே பங்கேற்றுக்குது. அவனியாபுரத்துக்கு வரும், அவனியாபுரம் வரும், பாலமேடு வரும், அலங்காநல்லூர் வரும். எல்லா மாடு நான் மைக்கு பேசுறேன், என்னால ஒரு டோக்கன் வாங்க முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன், நான் வரைக்கும் ஒரு டோக்கன் வாங்க முடியாது. என்கிட்ட காலை இருக்கு. ஏன் மாடை போய் நான் அவுத்தணும் என்கிட்ட டோக்கன் வாங்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல கட்டி நான் டோக்கன் வாங்க மாட்டேன். ஆமா, கொஞ்சம் கீழ் மட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வரவங்க வந்து கீழ் மட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு என்னைக்கு டோக்கன் கிடைக்குதோ அன்னைக்கு என் பேர்ல நான் மாட வைப்பேன். அது வரைக்கும் என்னோட பேர்ல பெரிய ஜல்லிக்கட்டுல மாட வைக்க மாட்டேன். கீழ் மட்டத்துல இருந்து விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கு என்னைக்கு முன்னுரிமை கிடைக்குதோ, விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகள் வந்து அங்கே வருதோ அவங்க அடைக்கும் போது செங்குட்டுவன் பேர்ல ஒரு ஜல்லிக்கட்டு காலம் அந்த காலத்துக்கு வரும். பணக்காரவங்க வசதி படைச்சவங்க அடிக்கிற இடத்துல என்னோட காளைகள் வராது, நான் விரும்ப மாட்டேன். கண்டிப்பா நீங்க வந்து என்ன சொல்றது, அடிப்படையில் நீங்க ஒரு ஜல்லிக்கட்டு வீரர். ஸோ இன்னைக்கு வந்து நேரம் ஒதுக்கி, ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நாளைக்கு ஃபுல் டே நீங்க பேச போறீங்க. அடுத்து நீங்க என்ன சொல்றது, சில வெளிநாடுகள் நடக்கிற ஜல்லிக்கட்டு கூட நீங்க கடந்த முறை போனீங்க, அதே மாதிரி இந்த முறையும் போனீங்க. நம்ம குரல் ரொம்ப முக்கியம். நீங்க எங்க இன்டர்வியூலயே எல்லாம் பேசி இன்னைக்கு உங்க குரல் அவுட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அனைத்து தமிழர்களுக்கும், ஐபிசி சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தை திருநாளாம் தமிழர் திருநாள், இந்த உழவர்கள் கொண்டாடக்கூடிய திருநாள், அறுவடைக்கு பிறகு வருவதுதான் இந்த பொங்கல் விழா. பொங்கல் விழா முன்னிட்டு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறுதழுதல் விழாவில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் கவனமாக மாடுபிடிங்க, கவனமா இருங்க, குடும்பத்தை பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நாளைக்கு டிவியில பார்க்கலாம். நன்றி. வெல்கம் டு ஆல் மதுரை அவனியாபுரம். Thank you brother. Your Journey இந்தியாவின் நம்பர் 1 all-in-one travel brand. குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare.